வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழ் பிட்கான சேனலுக்கு உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆன்கோயிங் டென்ஷன்ஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் ரொம்ப வரிடாக இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் இல்லைனா வந்து டிசாஸ்டர் சுச்சுவேஷனில் வந்து நம்ம பிட்காயின் பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் நம்ம எப்படி வந்து ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் இல்லைனா ஒரு கிரைசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கலாம், இல்லை மேன்மேட் டிசாஸ்டர். ஸோ இப்போ மேன்மேட் டிசாஸ்டர் மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவுக்கு மோஸ்ட்லி நடக்காது. பட் இருந்தாலும் எவ்ரி ஒன் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் நோ அபவுட் திஸ். ஏன்னா வந்து நோ ஒன் இஸ் சேஃப் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ என்னன்னா வந்து அப்படி இருந்தால் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம்னா வந்து ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி எப்படியா நம்ம டேக் கேர் பண்ணணும், சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். செகண்ட் என்ன நினைப்போம்னா வந்து நம்மளோட சேவிங்ஸ், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கோம், நம்மளோட வெல்த்தை வந்து எவ்வளோ அது எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ நம்ம எடுத்து போகலாம்னு நினைப்போம். ஸோ அதுதான் நம்ம ரெண்டு விஷயங்கள் பண்ணுவோம் ஒரு பெரிய கிரைசிஸ் வருதுன்னா. ஸோ இப்படி வெல்த் எடுத்து போகணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணால் வந்து வீடு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி கிரைசிஸ் இல்லை டிசாஸ்டர் வந்துச்சுன்னா யூ கான்ட் ரியலி செல் யோர் ரியல் எஸ்டேட். நீங்கள் வந்து அந்த ஹோமையோ இல்லைனா வந்து உங்களோட பிளாட்டையோ வந்து நீங்கள் விற்றுட்டு மணி ஈஸியாக வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு ஆட்கள் யாரும் கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வாரை விட்டுடுங்க. இன்ஃபேக்ட் ஒரு எர்த் குவேக் இல்லைனா வந்து ஒரு பெரிய ஒரு ஹரிக்கேன் வருது இல்லைனா வந்து ஒரு ஃப்ளட்டிங் வருது அப்படின்னா நீங்கள் வேறு ஊருக்கு தான் போயாகணும், இந்த சிட்டியில் இருக்க முடியாதுன்னு நினச்சா உங்களுடைய வீட்டை வந்து அந்த டைமில் விற்கவே முடியாது. ஸோ பிகாஸ் ரியல் எஸ்டேட் இஸ் நாட் மொபைல். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களால் வித்துட்டு மணியாக்க முடியாது. செகண்ட் விஷயம் என்ன வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பேங்க்ல வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டியில் வச்சுக்கலாம், இல்லை வந்து என்னோட பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் யூஸ்வலாக இந்த மாதிரி கிரைசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக பேங்க்ஸ்லாம் வந்து லிமிட் பண்ணிடுவாங்க, எவ்வளோ மணி நீங்கள் எடுக்க முடியும்ன்றது லிமிட் பண்ணிடுவாங்க. ஏடிஎம்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கியூ அதிகமாகிடும். நம்மளால் டக்குன்னு போய் நம்ம மணி எடுக்க முடியாது. நீங்களே கூட முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எப்படி வந்து பேங்க் வந்து உங்களை வந்து உங்களோட சொந்த மணியை வந்து எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல ஆப்ஷன் கிடையாது ஒரு பெரிய டிசாஸ்டர் வருதுன்னா. தேர்ட் விஷயம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கேஷ் நான் வச்சுக்கிறேன், நான் யாரும் நம்ப மாட்டேன், நானே கேஷ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பீப்புள் வில் கீப் கேஷ். பட் கேஷ்க்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் வந்து உடனே நீங்கள் தப்பிச்சு வேறு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கான் டேக் ஹியூஜ் பண்டல் ஆஃப் கேஷ். நீங்கள் நிறைய கேஷை கொண்டு போனீங்கன்னா தே வில் ஈஸிலி அதை வந்து எடுத்துருவாங்க, மக்கள் வந்து அதை ஸ்டீல் பண்ணிடுவாங்க. இல்லைனா வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு எங்கே போகிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஃப்யூஜி போகிறாங்க, வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா அந்த பார்டர்லேயே வந்து தே வுட் செக் அண்ட் தே வில் சீஸ் த மணி, மோஸ்ட் ஆஃப் தி மணி பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இட்ஸ் நாட் சேஃப் அட் ஆல். ஸோ கேஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யூ கான் டேக் இட் டு சம் அதர் பிளேஸ். நாலாவது விஷயம் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கோல்டு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் வந்து நல்ல விஷயம் தான். பட் கோல்டு என்னன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இல்லை நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கோல்டு வந்து ஸ்மகிள் பண்ணுவாங்க, ஒரு பார்டர் விட்டு பார்டர் ஸ்மகிள் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த அகதிகளாக போகிறவங்க இல்லை ரெஃப்யூஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி கோல்டு தான் கொண்டு வருவாங்க. ஸோ ஆனால் கோல்டு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து ரிஸ்க் இருக்குது. பீப்புள் வில் ஈஸிலி ஸ்டீல் இட். இன்னும் வந்து நீங்கள் கோல்டை ஈஸியாக செல் பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் ஒரு 10 கிராம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த 10 கிராமையும் மொத்தமாக தான் நீங்கள் வந்து அடக வைக்கணும், இல்லை மொத்தமாக தான் வந்து செல் பண்ணணும். யூ கான்ட் டிவிசிபிள். ஒரு வந்து கோல்டு வந்து நீங்கள் டிவிசிபிள் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து பார்ஷியலாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுவும் வந்து நாட் ஸோ ஃப்ரெண்ட்லி. பட் கடைசியாக என்னன்னா வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது பிட்காயின். ஏன்னா பிட்காயின் வந்து இஸ் ஈஸிலி டிவிசிபிள். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் இஸ் நாட் ஃபிசிக்கலாக வந்து யாராலையும் வந்து உங்களுக்கு பிட்காயின் வந்து எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட பிட்காயின் இருக்குதுன்றதே வந்து யாருக்கும் தெரியாது. நீங்களா போய் யாருக்கும் சொல்லாத வரைக்கும் no one will know that you have bitcoin. ஸோ நீங்கள் வந்து அனானிமஸாக பிட்காயின் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பிட்காயின் வச்சிருக்கீங்கன்னா நான் என்ன அட்வைஸ் பண்ணா, டோன்ட் டெல் டு எனிவன். நீங்கள் வந்து பிட்காயின் நீங்கள் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் தவிர வேற யாருக்கும் வந்து நீங்கள் வந்து அதிகமாக சொல்லிக்காதீங்க. பிட்காயின் வச்சிருந்தா யூ கேன் ஈஸிலி டேக் இட் டு சம் அதர் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து P2P டிரான்சாக்ஷன் பண்ணி வேறு யாருக்காவது நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணிக்கலாம், அங்கே போய் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அனானிமஸாக யூ கேன் டேக் இட் அவுட் சைட். நீங்கள் வந்து அந்த டிஜிட்டல் சீட் ஃபேஸ் கோல்ட் வேலட்டில் சேவ் பண்ணிட்டு அதுக்கான சீட் ஃபேஸ் இருக்கும் 12 இல்லைனா 24 வேர்ட்ஸ். அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஈஸிலி எஸ்கேப் டு அனதர் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் போய் நீங்கள் வந்து அந்த பிட்காயினை வந்து ட்ரான்சாக்ட் பண்ணி யூ கேன் ஸ்டில் யூஸ் த மணி. உங்களோட வெல்த்தை வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிசர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி கண்ட்ரிஸ் பிட்காயின் வந்து குளோபல் அசெட். ஸோ எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே கண்டிப்பாக வந்து பிட்காயின் வந்து அது அக்செப்டபிளாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் சைனா இஸ் த ஒன்லி கண்ட்ரி, பிகஸ்ட் கண்ட்ரி தட் இஸ் நாட் அலோவிங் கிரிப்டோ. பட் அங்கே கூட பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து ட்ரான்சாக்ட் பண்ணுறாங்க இன்றைக்குமே மக்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் இஸ் ஆப்ரேட்டிங் ஆன் பிளாக் செயின் நெட்வொர்க். ஸோ இன்டர்நெட் இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் பிளாக் செயின் கோர் சாஃப்ட்வேர், அந்த பிட்காயின் கோர் சாஃப்ட்வேர் நீங்கள் ரன் பண்ணி நீங்களே கூட தனியாக P2P டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நோ ஒன் கேன் ஆக்சுவலி பேன் பிட்காயின். நீங்கள் பிட்காயின் பேன் வந்து கவர்மெண்ட் சொல்லாமே கண்டி அந்த பேங்கோட இருக்கிற இன்டர்ஃபேஸ் ஆகுனா கட் பண்ண முடியுமே கண்டி பிட்காயின் டிரான்சாக்ஷன்ஸை நோ ஒன் கேன் ஸ்டாப் இட். ஸோ அதனால தான் வந்து பிட்காயின் இஸ் அ குட் அசெட் டு ஹோல்ட் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில். இன்ஃபேக்ட் எல்லா டைம்லையும் வச்சிருக்கணும். பட் நான் மெயினாக இந்த டைமில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பிட்காயின் வந்து ஈஸியாக வந்து யூ கேன் யூஸ் இட் டியூரிங் யோர் பேட் சிச்சுவேஷன்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து இது யுக்ரைனில் இருக்கிற மக்கள்லாம் வந்து வெளியே வந்து அகதிகளாக வெளியே போகிறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 2022 ரஷ்யா யுக்ரைன் வார் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து யுக்ரைன்லேருந்து வந்து தே எஸ்கேப் அவுட் ஆஃப் தி கண்ட்ரி.
ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஜான். நான் பேர் வந்து எக்ஸாக்ட் பேர் சொல்லலை, ஜான் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அவர் தூங்கிட்டு இருந்தார். அன்றைக்கி காலை 9 o'clock வந்து அவருக்கு நிறைய மெசேஜஸ் வருது டெலகிராமில். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யுக்ரைனில் வார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, நீ முடிஞ்ச வரைக்கும் உன்னோட மணியெல்லாம் எடுத்துட்டு எங்கேயாவது வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு வந்து எஸ்கேப் ஆகிடு, இந்த ஊரில் வந்து நம்மளால ஃபியூச்சர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அலர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜான் என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக வந்து அவரோட மணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு அவர் வந்து யோசிக்கிறார் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அவர் வெளியே போய் பார்த்தாருன்னா ஏடிஎம் எல்லாமே வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது, எந்த ஏடிஎம்லையுமே போய் மணி எடுக்க முடியல. அது இல்லாமல் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா $33 தான் வந்து மேக்ஸிமம் லிமிட் இது வச்சுருந்தாங்க அன்றைக்கி வந்து. அவ்வளோ காசு தான் வந்து US டாலர்ஸ் தான் எடுக்க முடியும் அன்றைக்கி ஒருத்தரால் ஏடிஎம்லேருந்து. பட் லக்கிலி வந்து ஜான் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து பிட்காயின் வாங்கிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய பிட்காயின் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, $600 பிட்காயின் வந்து ஒரு P2P டிரான்சாக்ஷன் மூலமாக ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு அவர் ஃப்ரெண்டு வந்து $600 கொடுத்தாரு. ஸோ ஒரு ப்ரைவேட் டிரான்சாக்ஷன் பண்ணி $600 கேஷ் வந்து ஆன் தி ஸ்பாட் அவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த $600 வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா வந்து ஒரு பஸ் டிக்கெட் வாங்குறாரு. அதே மாதிரி வந்து அந்த வழியில் தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஸ்டேக்கு புக் பண்ணுறாரு. ஸோ அவரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் உடனே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் மூலமாக வந்து எஸ்கேப் ஆகுறாங்க, யுக்ரைன் விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அவர் யுக்ரைன் விட்டு வெளியே போன அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா வந்து யுக்ரைன் பார்டர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாருன்னா வந்து மீதி இருந்த பிட்காயினை வந்து ஒரு கோல்ட் வேலட்டில் போட்டு அதை USB ஸ்டிக்கில் போட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு சீட் ஃபேஸ் மட்டும் கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அவர் வந்து USB வேலட்டை எடுத்துகிட்டு போயிட்டாரு போலாண்டுக்கு போகும்போது. ஸோ போலாண்டில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் சப்போஸ் கேஷ் கொண்டு போயிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கோல்டு கொண்டு போயிருந்தா அவர் அதை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். ஏன்னா வந்து ஸ்டில் இட் வாஸ் யுக்ரைன் கரன்சியாக தான் இருந்திருக்கும், போலிஷ் கரன்சி அவர்கிட்ட இருக்காது, US டாலர் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த கரன்சி வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் இவர் பிட்காயின் எடுத்துகிட்டு போனால என்ன பண்ணாருன்னா வந்து அங்கே பிட்காயின் ATMs நிறைய இருக்குது போலாண்டில். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு பிட்காயின் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது சில யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஸோ அங்கே போய் பிட்காயின் ATM மூலமாக அந்த இவர் வச்சிருந்த பிட்காயின் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவர் வந்து மணி அந்த லோக்கல் கரன்சி எடுத்து ஹி வாஸ் ஏபிள் டு சஸ்டெயின் லைஃப் இன் த நியூ கண்ட்ரி போலாண்ட். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு மணியை வந்து சேவ் பண்ணுறவர் கோல்டாவோ இல்லை கேஷாக வச்சுருந்தா அவரோட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு போயிருக்க முடியாது. அப்படியே கொண்டு போயிருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் பிட்காயின் கொண்டு போனதுனால ஹி வாஸ் ஏபிள் டு யூஸ் இட். ஏன்னா நீங்கள் புதுசாக ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே பேங்க்கில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை ட்ரான்சாக்ட் அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எதுக்காக வந்து பிட்காயின் வந்து எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 5 to 10% ஆஃப் த நெட்வொர்க். நான் வந்து பிட்காயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் நான் இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 to 10% ஆஃப் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிட்காயினில் போடணும். ஏன்னா யூ நெவர் நோ வென் திங்ஸ் மைட் கோ பேட் ஆர் ஈவன் பேடே போகலாம் கூட பிட்காயின் ஹாஸ் அ லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் இன் த ஃபியூச்சர். இதே மாதிரி இன்னும் செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். யுகாண்டான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அது வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, சென்ட்ரலாக இருக்குது, சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் போவாங்க அந்த கண்ட்ரீஸ்க்கு. ஆஃப்ரிக்காலே நிறைய ரெஃப்யூஜிஸ் அக்செப்ட் பண்ணுற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து யுகாண்டா தான். ஆனால் யுகாண்டாவில் என்னன்னா வந்து நேஷனல் ஐடி, நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டு இருக்கும் அந்த மாதிரி நேஷனல் ஐடி இல்லைனா நோ ஒன் கேன் ஆக்சுவலி ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட். they can't even do any services. அவங்களுக்கு வந்து எந்த முக்கியமான விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது அந்த நாட்டில் வந்து. ஸோ இது வந்து ஒரு கம்பெனி அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா பிட்காயினை வந்து முக்கால்வாசி ரெஃப்யூஜிஸ் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரெஃப்யூஜி கேம்ப்லேயே வந்து பிட்காயின் அடாப்ஷன் சொல்லி தராங்க, எப்படி பிட்காயினை வந்து வாங்கணும், எப்படி அதை ட்ரான்சாக்ட் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ரெஃப்யூஜிஸ்க்கே வந்து அந்த கேம்ப்ல சொல்லி தராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரெஃப்யூஜிஸ் யுகாண்டாவில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க மோஸ்ட் ஆஃப் தம் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா வந்து காங்கோலேருந்து வந்திருப்பாங்க, இல்லைனா வந்து சூடான்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து யுகாண்டாவில் ஈஸியாக வந்து அவங்களால வந்து ட்ரான்சாக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் இல்லைனா வந்து உங்களோட வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது வார் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து. முக்கியமாக இந்த ரெஃப்யூஜிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த பாஸ்போர்ட், அவங்களோட ஐடி கார்டு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் இந்த கிரைசிஸ் சுச்சுவேஷனில். ஸோ அவங்களை எடுத்துகிட்டு போக முடியாமல் சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் பேஸ்ட் ஒரு ஐடி கார்டு சொல்யூஷன் வந்து வரதுக்கு வந்து பீப்புள் ஆர் அட்வொகேட்டிங். ஸோ அப்படி பிளாக் செயின் பேஸ்ட் ஐடி கார்ட்ஸ் வந்துச்சுன்னா பீப்புள் கேன் கோ டு எனி கண்ட்ரி அண்ட் ஸ்டில் ப்ரூவ் தட் நான் வந்து ஜான் தான், நான் இந்த கண்ட்ரிலேருந்து வரேன், அவங்கள வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஹங்கர். ஸோ பசியை போக்கிறதுக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறைய வந்து ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ்லாம் இருக்குது, லயன் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல், அந்த மாதிரி நிறைய வந்து கிளப்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து ஹங்கரை வந்து போக்கிறதுக்காக தே ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் டொனேஷன்ஸ். பட் அந்த மணியை வந்து கொண்டு போய் ஒழுங்காக வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் இட் டு த கரெக்ட் பிளேசஸ். கரெக்டான இடத்துக்கு போய் அந்த மணியை வந்து மக்களுக்கு பாவர்ட்டியில் இருக்க பீப்புளுக்கு வந்து மணி கொடுக்க முடியல. ஸோ பிளாக் செயின் பேஸ்ட் கிரிப்டோ டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா வந்து தே கேன் கோ அண்ட் ரீடீம் த டோக்கன் அண்ட் கெட் ஃபுட். ஸோ இப்படி பண்ணாங்கன்னா பீப்புளால் கண்டிப்பாக போயிட்டு அதை வந்து அந்த கிரிப்டோ டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அவங்களுக்கு தேவையான வந்து ஃபுட்டை வந்து வாங்க முடியும். ஸோ அது வந்து சொல்லுறாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பர்மிட் கொடுக்கலாம், பிளாக் செயின் பேஸ்ட் ஒர்க் பர்மிட் கொடுக்கலாம். ஏன்னா வந்து புதுசாக ஒரு ரெஃப்யூஜி வேறு கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா அவங்களால வந்து தே கான்ட் ஒர்க் இமீடியட்லி. ஸோ இப்படி பிளாக் செயின் பேஸ் பண்ணி கொடுத்தா தே நோ எக்ஸாக்ட்லி இவர் வந்து டாக்டராக இருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து பங்களாதேஷில் டாக்டராக இருந்திருக்காரு, கண்டிப்பாக இவர் வந்து டாக்டருக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இவங்க வந்து டெக்னீஷியன் இருந்திருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி டெக்னீஷியன் இருந்திருக்காங்க, அந்த வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸிலி ரெஃப்யூஜிஸ் கேன் ப்ரூவ் தேர் கேப்பபிலிட்டிஸ். அவங்களோட என்ன எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை ஈஸியாக ப்ரூவ் பண்ணி எந்த நாட்டுக்கு தஞ்சம் புகுறாங்களோ அங்கே வந்து அவங்களால புது லைஃப் வந்து ஆரம்பிக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி பிட்காயின் அண்ட் பிளாக் செயினால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, நாட் ஜஸ்ட் ஃபார் காமன் பீப்புள். நீங்கள் எல்லாமே ஃபைனான்ஷியலாக பார்ப்பீங்க பிட்காயின் வந்து, பட் பிட்காயின் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணி நிறைய சொல்யூஷன்ஸ் கொண்டு வர போகுது இந்த பிளாக் செயின் அண்ட் பிட்காயின் டெக்னாலஜி வந்து. ஸோ தட் இஸ் வை எவ்ரி ஒன் ஷுட் ட்ரை டு அடாப்ட் பிட்காயின். ஒரு ப்ராப்ளம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, இல்லை வந்து மக்கள் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸ் பண்ணுற வரைக்குமோ, இல்லை வந்து பேங்க்ஸ் அந்த அட்வொகேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ ஈவன் 1 to 2% ஆஃப் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 5 to 10 ரொம்ப அதிகமாக நினச்சா ஜஸ்ட் 1 to 2%, ஜஸ்ட் ஒரு 100 rupees இல்லை 500 rupees கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்கள் எவ்ரி மந்த் ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினெட்லி சப்போஸ் அது வேஸ்ட்டாக போச்சுன்னா தட்ஸ் ஓகே, யூ கேன் த்ரோ இட் ஆஃப். பட் கண்டிப்பாக அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிய யூ வில் இன்வெஸ்ட் மோர் அண்ட் யூ வில் ஆக்சுவலி கெட் யூஸ் டு தீஸ் பிட்காயின் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ பிட்காயின் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வார் இல்லை இந்த மாதிரி வந்து டென்ஷன்ஸ் நடந்தாலுமே டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸை எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன உங்களுக்கு சொல்ல நினச்சேன்னா வந்து நிறைய கிரிப்டோ வார்ஃபேர் இல்லைனா வந்து இந்த சைபர் வார்ஃபேராக நடக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இல்லை உங்களோட சிஸ்டம் வந்து அப்டேட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சைபர் அட்டாக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ நீங்கள் கிரிப்டோ அடிக்கடி நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் உங்களோட நெட்வொர்க் வந்து ரொம்ப செக்யூராக வச்சுக்கோங்க. நோ ஒன் வில் டூ இட் ஃபார் யூ. நீங்கள் தான் உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் வந்து சேஃபாக வச்சுக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.